செவக்குது சும்மா சும்மாடி என்ன சொன்னீங்க? ஆசீர்வாதம் நீங்க மட்டும் வாங்கினா போதுமா? வர சொல்லுங்க பாப்போம். சுவாமி நாரத மாமுனியே, நாரனின் பேரனை, நான் உங்கள் மைந்தனை தங்களை கரம் தாத்தி சிறந்து ஊப்பி வழங்குகிறேன். தங்கள் வருகையால் இந்த இடம் நல்லாசி வணும்படி எங்களை வழங்குகிறேன். எங்களை வாழ்த்துங்கள் சாமி. 16 வயதிலே கலைவாணி திருமகனே திசைஞானி மருமகனே திசைஞானி உன் பணிந்தேனே
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் ஐயர்மலை அருகில் உள்ள நடுக்குளம் ஜெயமாதம் நாடக உலகத்துல நான் ஏத்துக்கிற நாடகம்னா மதுரையில ஆறு சகோதரர் தம்பி ஜெமினிபதி ஜெயபார்த்துப்பேன். அதுக்கப்புறம் காரைக்குடியில தம்பி ஜெயமாதவன் ரசிகர் மன்றம் சார்பாக இந்த சின்னத்திரை கலைஞரை கௌரவப்படுத்துவதாக 50 பொருளாதார அன்பேற்பு ரொம்ப பெருமை சேர்த்த அன்பு ஜெயமாதவன் ரசிகர் மன்றத்தார் அன்பு சகோதரர் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரமா இருக்கு. இடத்துல பெருமையான இடத்துல ஆக பத்தி சகலமந்திரி யார் நீங்க எங்க இருந்தீங்க ஏன் வந்தீங்க எப்படி வந்தீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க லாபால சொல்லணும்னு செட்டியால கேட்கணும். அவா ஆசை உங்க அண்ணனை பார்த்தா பேசுறது எதுவுமே வரல. சரி. உங்க தோழியை பார்த்தா கேட்கணுன்ற ஆசை வரல. சரி. அந்த இடத்துக்குரிய தலைமை நீங்க தான் என்பதை அறிந்து கொண்டு சரி உங்களை பார்த்தோம்னா என்னமோ தெரியல உங்களுடையாவது என்ன என்ன வந்திருக்கு கேட்க பேசுற விவரங்களுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பாயா? கேக்குற கேள்விக்கு நீங்க கேக்குற கேள்வி கேள்வியில கேட்கணும். கேள்வி கேட்டாலும் கிளவிய வீட்டுல இருக்காங்க. சரி சரியா? அதனால நம்ம கேள்வி நீங்க கேக்குற கேள்விக்கு உன்ன இடத்துல இருந்து தகுந்த பதில் வருமா அப்படின்னு கேட்டா அப்ப அந்த கேள்வி தானே. தகுந்த பதில் வருமானா அப்ப அது பதில் தானே. அறிவுனா அறியாமனா ஏவனா குறைவுனா இப்படி வினாக்கள் எதுவுமே வகை. சரி நான் உங்களை பத்தி சொல்லிட்டேன். தெரியாம கேட்கறது கேள்வி. சரி தெரியும். நீங்க யாரு எங்க இருந்து வந்தீங்க ஏன் வந்தீங்க எப்படி வந்தீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க என்ன பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க எங்க போக போறீங்க எல்லா விவரமும் எனக்கு தெரியும். சரி இருந்தாலும் சொல்லணும். என்னுடைய செவியால கேட்கணும். அவா அவான ஆசை 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 ஆசைனா ஆசை ரெண்டு வகையான ஆசை. சரி ஒன்னு சிற்றின்பம் இன்னொரு பேரின்பம். சிற்றின்பம்னா என்ன பேரின்பம்னா என்ன? சிற்றின்பம்னா ஆணும் பெண்ணும் கூடி இன்பத்தை சுகபோகமாக கழிக்கிறது நிலை சிற்றின்பம். சரி ஆனால் பேரின்பம் என்பது அப்படி கிடையாது. ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பொழி சுற்றெடுத்து உண்ணாமுற்றி சிந்தைகளுக்கு வித்தைகளுக்கு விளைவு செய்து இறைவனை நோக்கி தவம் இருப்பது பேரின்பம் சொன்னார். அப்படியா? நான் கூட ஒரு கொண்டாட்டியை வச்சு வாழ்ந்தா அது சிற்றின்பம், கூட இன்னொரு கொண்டாட்டியை சேர்த்து வச்சு வாழ்ந்தா அது பேரின்பமும் நினைக்கிறேன். கிடையாதுங்க. அதாவது ஒரு மனைவியை வச்சு வாழ்றது என்பது சரி அதுக்கு பேர் வந்து ஏகபத்தினி வருது. அப்ப நீங்க நீங்க நான் ஏற்கனவே பிரித்தியா வச்சிருக்கேன். என்னது? ஏற்கனவே நான் பிரித்தியா வச்சிருக்கேன். எந்த பிரித்தியா? அது யார் கொடுத்தது? எங்க அம்மா கொடுத்தா. அம்மா கொடுத்தாங்களா அப்பா கொடுத்தாங்களா? அம்மா. உண்மையா? ஆமா. உண்மையிலே அம்மா எதுக்காக கொடுத்தாங்க? அதாவது தேவலோக இசைக்கலைஞர் கும்பூர் இருக்காரு. சரி அவருடைய மகன் 2 பேரு. சரி தேவசபைக்கு கூடும்போது 39 தேவர்கள்லாம் போகும்போது அவரை மதிக்காதனால சரி இந்த சாபத்தினால கலைவாணி வெளியே வந்திருந்தார். கலைவாணி கையில வந்துருந்தா. கும்பூருடைய மகன் பேர் பிரித்தியும் பேரு. சரி பேர் என்ன பேரு? பிரித்தி. இப்ப யார் வச்சிருக்கீங்க? பிரித்தியா. நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க வச்சிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்ப இந்த பிரித்தின்னு சொல்ற பெண்ணு சரி நிப்பாட்ட போய் ஞானம் வேணும் இல்லையா? ஆமா மரியாதை வேணும் ஞானம் வேணும். சரி இந்த ஞானம் வேணுமேன்றதுக்காக கலைவாணி இடத்துல போக பாட்டுக்கு ஒரு சுதி ரொம்ப அவசியம். சரி சுதியோட பாட வேண்டும் என்பதற்காக யாராக மாற்றிய கையில கொடுக்கிறாரா இலங்கையில யாழ்ப்பாணம்னு சொல்ற ஒரு ஊர் வர்றதுக்கு காரணம். சரி யாரை மாற்றி கைவசம் இந்த ஒரு ஆளை தான் வச்சிருக்கீங்களா இல்ல பேரின்பத்துல? இல்லங்க மொத்தம் நமக்கு 52 மனைவி. 52 மனைவிய 51 மனைவியில உதவி சேமத்துக்காக எங்க சுவாமிகளில படிக்கட்டாக இருக்காங்க. சரி எங்க படிக்கட்டா இருக்கு? அத்தனை மகள் சுவாமிகளை
சுவாமி மலைங்க. சரி, அப்படி நிறைய விவரம் இருக்கு. ஆ. அதனால உங்களை பத்தி விவரத்தை கேளுங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அபான்னு சொன்னேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறேன்றீங்க. சரி கேளுங்க. ஆ. ஒருத்தர் வந்து எங்க இந்த பாதை எப்படி போகும் கேட்கறது தெரியாம கேட்கறது. ஆமா. ஏங்க வந்துட்டேன், ஏதாவது ஒரு வீடுன்னு எனக்கு தெரியும், ஆனா எந்த இடம்னு தெரியல. கேட்கறது தெரிஞ்சு தெரியாம இருக்குது. சரியா? சரி. ஆனா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து கேட்கறதுன்னா அவருக்கு தெரியும். தெரிஞ்சத பிள்ளை எப்படி இருக்காரு பாருங்க, நல்லா பாருங்க. தங்கத்தை உரசி பார்க்கணும். தங்கத்தை உரசி பார்க்கணும். தமிழ பேசி பார்க்கணும். ஏன்னா தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர் சொன்னேன். ஆக தவத்தை கைகொண்டு ஆங்காரத்தை உள்ளடக்கி 50 ஒரு ஆள், தவம் செய்வதற்கு ஒரு ஆள். ஆனா தமிழை அறிவாளின் பேசினாதான் தமிழ் சிறக்கும் என்று சான்றோர்கள் சொன்னார்கள். தமிழ் ஏன்னா தமிழ்ல எத்தனை வகை இருக்கு சாமி? தமிழ்ல எத்தனை வகை பேச்சு இருக்கு சாமி? புரியல, நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியும். தமிழ்ல நம்ம பேசுறோம்ல, அதுல எத்தனை தமிழ் இருக்கு? ஓ, அதை கேட்கறீங்களா? தமிழ்ன்ற ஒரு வார்த்தை தமிழ் ஒளி. சரி. இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா? நடைமுறை பேச்சு. சரியா? தமிழ் யாருன்னு அறிந்து கொள்ளலாமா? ஒரு சுத்தமான தமிழ். சரியா? அதே மாதிரி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு பகுதிக்கு ஒரு தொங்கு தமிழ் ஒன்று இருக்கு. ஆமா. சரியா? சுந்தர தமிழ் இருக்கு. சரி. சரியா? நிறைய வகையான தமிழ் இருக்கு. தமிழ்ல மட்டும்தான் ஒரு சொல்லுக்கு 27 அர்த்தம் இருப்பதாக சூடாமணி வேண்டும்னு சொல்லப்படுது. ஆக ஒரு சொல்லுக்கு 27 அர்த்தம் சொல்லலாம். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ் அப்படின்னு இந்த வகையில இருக்குது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இரு படிகள் இருக்குது. அதனாலதான் பாருங்களேன், தமிழுக்கு கடவுள் எந்த மொழிக்கால கடவுள் இருக்காரா? இல்ல. ஆனா தமிழ் மொழிக்கு முன்னாடி கடவுள் ஒருத்தர் இருக்காரு. ஆமா. அதான் எம்பெருமான் முருகப்பெருமான். மொழிக்கு கடவுள் முருகப்பெருமான். அவருக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து தமிழுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்காரு. ஆமா. அவர்தான் பாருங்க, தென்னாடுடைய சிவனை பற்றி எண்ணாத்தவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இறைவன் சிவபெருமான் தமிழ் சங்கத்துக்கு தலைவனாக இருந்தார். சரி. ஆக தமிழுக்கு இலக்கணம் ஒருத்தர் இருக்காரு. யாரு? அவர்தான் அகத்தியர் என்று சொல்லக்கூடியவர். ஆமா. அதே போல தமிழுக்கு தாத்தான் ஒருத்தர் இருக்காரு. சரி. அவர்தான் ஊவே சுவாமிநாத ஐயர் பேரு. அதே போல தமிழுக்கு தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு. சரி. அவர்தான் மறைமலை அடிகளார் என்று சொல்லக்கூடியவர். சரி. அதே தமிழுக்கு கிழவின்னு ஒருத்தர் இருக்காரு. சரி. அவர்தான் வந்து அப்பை மூதாட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று உலகத்துக்கு சொன்னவர். யார் சொன்னது? தமிழ் நாடக தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு. சரி. அவர்தான் நம்ம எல்லாம் வாழ வச்சிருக்காரு. தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் தமிழ் நாடக தந்தைன்னு ஒரு பேரு. அதே நேரத்துல பார்த்தோம்னா தமிழிசை மூவர்னு ஒருத்தர் இருக்காங்க. அருணாச்சல கவிராயர், முத்துத்தண்டவர், மாரிமுத்தா பிள்ளைன்னு சொல்லி 3 பேரு. சரி. தமிழை தவிர மற்ற பிற மொழியில பாடாதவங்க இருக்காங்க. சரி. அதனால செந்தமிழ் நாடு போதிலே இன்ப தேன் வந்து வாங்கிட்டு யாரு பாத்தீங்களா? இதை யார் பண்ணது? எட்டாவது இருந்தாரு. இருநான்கு. சரி. தமிழை வந்து வளர்த்தவங்க, எழுதினவங்க, தொகுத்தவங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பேசுனீங்களே. தமிழை வந்து 1330 குறளையும் வகுத்து வச்சார்ல, 133 அடியல்லையும் தொகுத்து வச்சார்ல, அவரை பத்தி சொல்லாம விட்டுட்டீங்களே. அவரும் தமிழுக்கு ஒரு முக்கியமானவர் தானே, அதை பத்தி சொல்லவே இல்லையே நீங்க. திருவள்ளுவர் பத்தி பேசணும்னா எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா திருவள்ளுவர் நம்ம நாட்டுல இருந்து அப்துல் கலாம் ஐயா தான் போனாரு, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ந்துச்சு. ஆனா நம்ம தமிழ் மொழிய பெயர் கொடுக்கப்பட்டு எங்க போச்சு? வெளிநாட்டுக்கு போச்சு. அது என்ன தமிழ்னா நம்ம வள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறள் மட்டும்தான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அங்க போனது அப்படின்னு. அதை மட்டும் நீங்க சொல்ல மறந்துடுறீங்க சாமி. நான் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? யாரும் ஊரே யாவரும் கேளீர்கள். சொன்னது யாரு தெரியுமா? யாரு? கேட்கணும். அதான் அறிவாளி தனம். யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னவர் கண்ணியின் பூங்குன்றனார் பேரு. அது முன்னாடியே சொல்லிட்டீங்களே. அவர் தான் சொன்னார். அதையும் கேட்டுட்டேன். சொன்னது எங்க சொன்னாரு? ஐநாறு சொன்னார். அதை இன்னும் வாசகமாக அடிச்சே வச்சிருக்காங்க. ஆமா. யாரும் ஊரே யாவரும் கேள்வி. அதே மாதிரி திருவள்ளுவருக்கு கோயில் கட்டியிருக்காங்க உங்க ஊர் பக்கத்துல. ஆமா. திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூர் போற வழியில 13 கிலோமீட்டர்ல போயிட்டு வந்தேன்ல. அதனால அங்கேயும் கோயில் கட்டியிருக்காங்க. திருக்குறள் என்பது உலக பொதுமறை. உலக பொதுமறை இல்லைங்க, மக்கள் வந்து எல்லா நல்லாசையும் பெறணும் அப்படின்றதால அவர் எழுதல. இந்த உலகத்துல மக்கள் வாழணும் அப்படின்னா எப்படி வாழணும், என்ன மாதிரி வாழணும், பிறருக்கு நன்மை செஞ்சு எப்படி வாழணும், மற்றவங்களுக்கு துயரம் பெறாம எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்காரு. 1330 குறள். இதுல என்னென்ன பாடம்லாம் வச்சிருக்காரு? அது நிறைய வச்சிருக்காரு.
கிடைக்காதுங்க. நிறைய பேர் 3 பால் மட்டுமே. அதெல்லாம் பால், ஒரு பால், 80 பால், காமத்துப்பால். காமத்துப்பால். ஆமா. இப்படி 3 மேல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தமிழ் பால் கிடைக்கும் அவங்ககிட்ட. என்ன அப்படி பாக்குறீங்க? இன்ன வரையும் தமிழ் பால்ல தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாங்க. இன்ன வரையும் தமிழ் பால் தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கையை எந்த பக்கமும் நீளுது. என்ன கேட்டேன்? தமிழ் பால் கிடைக்கும். தமிழ் பால்னா கையை எங்கிட்டு நீட்டுறீங்க? நல்லா தெரியுங்க. கிருஷ்ண பரமாத்மா போய் கடவுள்தான். இந்த கடவுள் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு? கொடைவள்ளல் கர்ணன் கர்ணன் எல்லாரும் சொல்றாங்களே, அவனுடைய கொடை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, இந்த கர்ணனாக்கு போய் எண்ணெய் வச்சு குடிச்சுட்டு இருக்காரு. ஒரு தங்க கிண்ணத்துல எண்ணெயை ஊற்றி இப்படி ஊற்றி குடிச்சுட்டு அந்த நேரம் கிருஷ்ண பரமாத்மா போறாரு. உடனே கர்ணாவோட யாசை வாங்கலாம்னு வந்துருக்காரு. சரி. கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும்? நீயே கடவுள், உனக்கு என்ன வேணும் கேட்டப்ப உன் கையில வச்சுட்டு இந்த தங்க கிண்ணத்தை தரையாடு இப்படி கை பாருங்க, இடது கையில இருந்து வலது கையில எண்ணெய் ஊத்துறேன்னு கேட்கிறாரு. உடனே என்ன எண்ணெய் கூட ஊத்தாம உடனே தான் கிருஷ்ணா கையில ஊத்துறான். அப்பதான் உடனே கேட்ட உடனே என்ன சொன்னாரா, அட கண்ணா, எந்த கையில வலது கையில இருந்தாலும் தர்மத்துல செய்யணும், ஆனா நீ இடது கையில ஊத்துறியே ஏண்டான்னு கேட்டாரா. அப்பதான் கண்ணன் சொன்னாரா, இல்ல கிருஷ்ணா, மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு. குரங்கு குரங்கு பத்தி உங்களுக்கு தெரியாது. இல்ல உங்களுக்கு தெரியும்ல. ஏன் தெரியுமா? நான் குரங்காவே மாறினவன். சரி. குரங்குடைய பலனவன். சரி. எனக்கு தான் தெரியும் குரங்கு எப்படிங்கிறத. சரி. சரியா? சரி. குரங்கு மாதிரி ஒரு நம்பிக்கை தருவதை உலகத்துல பார்க்க முடியாது. அது குரங்கு குரங்குன்னு என்ன 72 தடவை சொல்றீங்க, ஏன் அப்படி? ஏன்னா மனம் ஒரு குரங்குட்டாங்க. மனம் தான் குரங்கு. அதெல்லாம் ஏன்னு சொல்றீங்க? நான் தான் ஆமான்னு ஒத்துக்கிட்டேன்ல. மனிதனுக்கு நிறைய வித்தியாசம். நிறைய வித்தியாசம் இருக்கு. குரங்கு மனுஷனை பார்த்து காதலிக்க தெரியாதவன் குரங்கை பார்த்து காதலிக்க விஷயம் நிறைய இருக்கு. யாரு? சரியா? யாரு? ஸ்ரீமதி ஒரு அழகான பெண்ணுங்க குரங்கை பார்த்து ஆசைப்பட்டா. சரி. ஆசைப்பட்டனால ஏற்பட்ட நன்மை என்ன? என்ன? அதுக்கப்புறம் அழகான ஆளுங்க எடுத்தா கல்யாணம் பண்ண நினைச்சா. சரி. அப்போ குரங்கு எனக்கு என்ன வெறும் தெருவில் தான் நின்றா. சரி. காரணம் என்ன தெரியுமா? மாவிட சாபம் கொடுத்தாரு ஒருத்தர். எங்கள் உலகத்தில் ஒரு வெற்றிகள் தெரியுமா? அவர்தான் கொடுத்தாரு. தாய் எடுத்த உலகம் கூட வரமாட்டாங்க, சாபத்தை கொடுத்தாரு. ஆமா. சரி. அது மட்டும் கிடையாது. எப்பயுமே ஜெயம் வேணும். ஜெயம் என்ன? பாருங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஆக எங்க காரணம் ஜெயம் வேணும் என்ன வேணும்? குரு பார்வை வேணும். குரு பார்வை இருக்கிறதுனால பாருங்க, இது தெரியுமா, இது என்னன்னு தெரியுமா? உலகமே இதா இருக்குன்னு தட்சிணாமூர்த்தியை காமிச்சாரு. நிறைய விஷயம் இருக்குங்க, பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கேன். நிப்பாட்டுங்க, பக்கத்துல வாங்க. ஏன் பக்கத்துல இல்லைங்க? ஒரு நாடகம் தானா? இல்ல நாடகம் தானே நீங்க? அம்மா ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஆ, கூப்பிட்ட உடனே போயிட்டா பிரச்சனை இல்லை. சரி. கொஞ்சம் தாமதமா வந்தா பிரச்சனை இருக்கு. அப்படியா? சரி, நீங்க தாமதமா வர வேணாம், அங்கே நில்லுங்க. நான் இப்ப கேட்டுறேன். மண்டவெளின்னு கூப்பிடுறீங்க. பேர்ல வந்து மான்வெளி, கடைவெளி, சூழவெளி, மலர்வெளி அப்படின்னு எத்தனையோ மொழி இருக்கு, விழி இருக்கு. அதெல்லாம் விட்டுக்கிட்டு மண்டவெளின்னு கூப்பிடுறீங்களே, என்னை பார்த்தா வண்டு வச்ச கண்ணு மாதிரியா இருக்கு? பாருங்க, வண்டவெளி மாதிரியா இருக்கு. இருந்தாலும் இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தான் போகணும். அதான் ஏன் வண்டுன்னு மட்டும் என்னைய சொல்றீங்க? ஏன் பாட்டு தப்பா? ஏன்? தொண்டை நாடு. தொண்டை நாடுல தொண்டை நாடு. ஆமா, நாடு எது சொல்? சரி, நான் என்ன பண்ணேன்? பாடுங்க. நான் பாடினதுல தப்புன்றதை இவர் தானே பண்ணாரு. ஞான நிலை தான் உணர்ந்த சாமி நீங்கதான். நாடு மலை நாடன்பார்கள் பூமி. இது எங்க இடம்? ஆமா. என்னது? சரி, நீங்க பாடுறது சங்கர பாட்டு தானா? நீங்க பாடுறது? நான் வந்து
புதுசு, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. சரி. சங்கரம் பாடினது யாரு, பாஸ்கரன் ஐயா பாடினது யாரு அப்படின்னு எந்த பாட்டுமே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து எல்லாம் தெரிஞ்சவரு, இத்தனை வருஷம் இருக்கிறவரு, எல்லா வழிகளையும் சந்திச்சவரு. நீ என்ன சங்கரனை சொல்ற? நீங்க எந்த சங்கரன் சொல்றீங்க? சங்கரதாசன் பாட்டுல பிள்ளைங்கன்னா கைகால் எடுத்து ஒரு தூக்குன்னு. ஆ, நான் அந்த சங்கரனை சொல்லல. ஆ. நீங்க நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று சொன்னாங்க. அது நெக்கிறேன்னு சொன்னது. மதுரையில் தமிழ் சங்க தலைமை புலவராக இருந்தாரு. ஆமா. சங்கரன் சொன்னா உன் பாட்டுல பிழை இருக்கியாங்க. ஆ. என்னையா பிள்ளை சொல் குற்றமா பொருள் குற்றம் உள்ள குற்றம் கிடையாது, பொருளதாக குற்றம் இருக்குங்க. அப்ப என்னோட பாட்டுல நீங்க என்ன பிடித்த பண்ணுவாங்க நீங்க? அப்பதான் உடனே பாருங்க, ஆ. இந்த பாட்டுல பிழை இருக்கியா, பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா? மனம் உண்டான்னு. அப்பதான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் இல்லைன்னு ஒரு வாதம். யாரு? தமிழ் சங்கத்துடைய தலைமை புலவர் நக்கீரன். அப்பதான் இல்லைன்னு எப்படியா சொல்றது கேட்கிறப்ப அவர் கேட்கிறாரு, உத்தம ஜாதி பெண்களுக்கு முதல் வேலை கேட்கிறாரு பாருங்க. ஏன் நெற்றிக்கல தொடர்ந்தான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உத்தம ஜாதி பெண்களுக்கு கேட்கிறாரு. அந்த உத்தம ஜாதி பெண்களுக்கு வீச தாயா செய்யும் மணக்காதியான்னு சொல்றாரு. சரி, இந்த மும்மூர்த்திகள் இருக்காரு பாத்தீங்களா, பிரம்மை, விஷ்ணு, தேவலோக மாதர்கள், ம். ரம்பை, ஊர்வசி, மேனகை. ம். ஆமா. ஆக இந்த பெண்களுக்கு தான் கேட்கிறாரு. ரொம்ப ஊர்வசி மேனகை, இன்னொரு ஆளை விட்டுட்டீங்களே, திலத்தம்மை. ஆமா. என்னது? புலோத்துமை. இப்ப நான் பேசுறேன். சித்தப்பா நிலைமை தெரியும். ஆ? அவர் நான் வளர்ந்த சித்தப்பா பின்னாடி இருக்கிறார் பாத்தீங்களா? தமிழ் வந்து எந்த வார்த்தையில பேசினாலும் அது இருவழியே தான் தெரியும். ஆமா. இது என்னன்னா, இது படி, இது படி, இன்னொரு படி, அரசியல் படி. நீங்க திலத்தம்மைக்கு திலோ என்னங்க பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க தப்பு தப்பா எடுத்து கொடுக்காதீங்க, நல்லா தெரியாது. எல்லாருமே வந்து சண்டை கட்டிட்டு போறாங்க. நான் வந்து சண்டையே போடாத வழி, எந்த நாரதையும் சண்டை போட மாட்டேன். யாராவது கேட்குறீங்களா? வாங்க சொல்லுங்க, பேசுங்க சாமி. மாதவனுடைய பெண்ணுக்கு இயற்கையிலே புண்ணமாக அவங்களுக்கு அதாயிட்டார். இப்ப நல்லா தெரிஞ்சுக்க, நியாயவாதி முதல் தடவை தப்புன்னு கோவப்பட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது சொன்னப்போ கோவப்பட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா மூணாவது சொல்றாரு, அனுதினமும் நீ வணங்குகிறே சிவபெருமான் அவனில் பாதியாக இருக்கிறாரே உண்மையார், அவளுக்கு எப்படின்னு கேட்டாரு. அப்பதான் சொல்றாரு, சிவனில் பாதியாக இருக்கிறாரே உண்மையார் பார்வதி, அவளுக்கும் அதாயான்னு சொன்னாரு. அப்பதான் ஒரு கோபம் வருது. ஏன் கோபம் இருக்கிற? முதல் தடவை கோபம் வரல, ரெண்டாவது தடவை கோபம் வர, மூணாவது முறை சொன்னப்போ கோபம் வந்த காரணம் தெரியுமா? மூணாவது தடவை கேட்டது யாரு? அவர் மனைவியை கேட்டார். சிவபெருமான் ஏன் மனைவி, என் மனைவிக்கு மணக்குதான் வீசுதான்னு எனக்கு தானே தெரியும், உனக்கு இருக்கிறா தெரிஞ்சுதான் கோபப்பட்டார். சரி. அப்படியா? அப்ப தமிழ்பால் இந்த பற்றால் சொன்னேன்னு சொன்னனாலதான் குற்றாமர் குலத்திலே நக்கீரர் மறுபடியும் நெற்றிக்கடை திறந்து அங்க வந்து உயிர்ப்பித்து வர வச்சார். சரி. யாரும் தமிழ் வளரணுமே இருக்காரு. சரி. சரியா? இப்ப என்கிட்ட என்ன வளரணும்னு நினைச்சு நீங்க குத்தம் கண்டுபிடிச்சீங்க? அம்மா, ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு சொன்னேன். சரி, நான் ஆள் வளர்ந்துருக்கேன்னா அறிவு வளர்ந்துருக்கா? ஆளு வளர்ந்துருக்க, அறிவு இல்லை. கொஞ்சமாவது அறிவு வளர்ந்துருக்கான்னு பாக்கணும்னா அப்ப நான் பேசி பார்த்தா தானே தெரியும். அப்படியா? ஆமா. நான் வந்து காட்டுவாசிங்க, சரி. காட்டுக்குள்ள இருக்கிறேன். சரி. உங்க அளவுக்குள்ள எனக்கு வந்து தெரியாது, இருந்தாலும் தெரியாத விஷயத்த கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். கேட்கிறேன், ம். காட்டுல இருந்தா காட்டுமா, வீட்டுல இருந்தா வீட்டம்மாவா? நாட்டுல இருந்தா சொல்லுமா, காட்டுல இருந்தா காட்டமா, வீட்டுல இருந்தா வீட்டம்மா. இப்ப நாட்டுல இருந்தா நாட்டம்மா, நாட்டுல இருக்க அப்பா தானே, யாரு நாட்டுமா? நாட்டுல இருந்தா நாட்டம்மான்னு, ம். நாட்டு ஆளக்கூடிய அம்மா. ஏன்னா பாண்டிய நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் மலரோஜ பாண்டியனுக்கு காஞ்சனை மாலத்து மகாராஜா பிறந்தாரு. கடாகை பிராட்டி 3 பொங்கையோட பிறந்தார். எத்தனை பொங்க? 3. பொங்கை என்னது? சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லுங்க, நினைக்கிறீங்க. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. 3 பொங்க, பொங்கைனா மாறுபம், மாறுபம் என்னது? திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? போகணும் இல்லை, போனதில்லை. எனக்கு இந்த காடு தவிர எதுவுமே தெரியாது. அப்படி கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. உங்க தொண்டை நாட்டுக்குள்ள ஒரு திருவண்ணாமலை. அது நிறைய நிறைய இடங்கள், முக்கியமான இடங்கள்லாம் தொண்டை நாட்டுல தான் இருக்குது. ஏன்னா இந்த திருவண்ணாமலை சொல்லக்கூடியது அண்ணாமலையார் முன்னா முளைத்தாயார் சொன்னார். உண்ணாமலை தாயார் சமஸ்கிருதம், தமிழ்ல சொன்னா விஜயாம்பாள்னு சொல்லி அம்பாளுக்கு பேரு. சரி. அந்த தாய் என்னன்னா விநாயகர் பால் கொடுத்தாரா? கொடுக்கல. முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்தாரா? கொடுக்கல. இவரா போய் குடிச்சுக்கிட்டாரு. 6 1 கட்டி அடைக்கும் பொழுது தானா உங்க 2 பால் இருந்துச்சு. கண்ணனை
கட்டியடைக்கும் போது வயசு 72. 72 வயசுல கருணனுக்கு பால் சொல்லுவாங்க. யாரும் குந்திதேவிக்கு பால் சொல்லிட்டு கருணையை குடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? தாயுடைய குங்கை முளைப்பால் உண்டார். அதே நேரத்துல பார்த்தோம்னா இந்த கார்த்திகை இருக்க பாத்தீங்களா, அவனும் கௌரி முளைப்பால் இல்லை. பாத்தீங்களா? ஆமாங்க, 6 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கட்டி இல்ல உங்க பேரு கார்த்திகேயன் தான், முருகன் பேரு கார்த்திகேயன் தான். நீங்க இந்த கார்த்திகேயன் சொல்றீங்களா அந்த கார்த்திகேயன் சொல்றீங்களா? நான் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க பாத்தீங்களா? வெற்றிக்கன் வந்து உதித்தார் முருகப்பெருமான். ஆமா, முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனால அவனுக்கு கார்த்திகேயன்னு பேரு. கார்த்திகேயன் பேரு. கார்த்திகேயன் என்ன பண்ணாங்க பாருங்க, இந்த 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து உமையார் கையில கொடுக்க, உமையார் என்ன பண்ண குழந்தைகளை பார்த்தது வா மகனேன்னு வாரி அடைச்ச 6 குழந்தைகள். வாரி அடைச்ச உடனே தான் தாய்மை என்பதாக உணர்ந்து அந்த அம்மாவுடைய பொங்கையிலிருந்து பால் சொல்லிச்சான். பாத்தீங்களா? ஒரு தாய் பொங்கையிலிருந்து பால் சொல்லணும்னா கருவுற்று குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் தான் மார்க்கத்துல பால் சிறக்கும். ஆனா இந்த அம்மா பாருங்க, கருவுற்றவும் இல்ல குழந்தைய பெற்றுக்கவும் இல்ல. ஆனா அந்த குழந்தைகளை வாரி அடைச்ச உடனே அம்மாவுக்கு பொங்கையிலிருந்து பால் சொல்லிச்சான். பால் சொன்ன இந்த குழந்தைய என்ன பண்ணிச்சா பாலை குடிச்சிச்சான். அந்த 6 ரூபாய்க்கு மோர் உருவமாக மாத்தினால அவருக்கு கந்தர்னு பேரு. என்ன பேரு? ஸ்கந்தர்னு பேரு. இந்த ஸ்கந்தர் எங்க இருப்பாருன்னா இன்னைக்கு மீனாட்சிக்கும் சொப்பனாவுக்கும் நேத்து கல்யாணம். அதுக்கு முதல் நாள் என்ன நடந்துச்சு? அதுக்கு முதல்ல என்ன நடந்துச்சு? நம்ம மதுரையில இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீங்க தானே என்னென்னமோ கேட்கணும் நீங்க கேளுங்க. நான் கேட்கறீங்கன்னா பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி நடந்த திக்விஜயம்னு பேரு. ஆமா, இந்த திக்விஜயம் நடந்துச்சு பாத்தீங்களா? அது எங்க இடம்? திக்விஜயம் நடந்தது. திக்விஜயம் வந்து திசைகள் பாத்தீங்களா? ஆமா, திசை என்ன இருக்கு? 4 திசை இருக்கு. 4 திசை 8 இருக்கா? 10 இருக்கு. 8. 8 திசை இருக்குன்னா 10 திசை இருக்கு. எங்க 10 சொல்லுங்க பாப்போம். 10 சொல்லவா? நீங்க சொல்றீங்களே 8 திசை, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. வடகிழக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இருக்குல்ல, அதே மாதிரி மேல ஒண்ணும் பூலமும் அதுவும் திசை தானே. சூப்பர். ஆனா வித்தியாசமா சொல்லணும் என்ன இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் யார வச்சுக்கிற? யார்? அவரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன், நீங்க அவரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, என்னது? சரி, வந்தீங்கல்ல, எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எதை காட்ட வந்தீங்க, என்னத்தை தூக்க வந்தீங்க, எதை பிடிக்க வந்தீங்க அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துக்கு வந்தது நீங்க வந்து சொல்றீங்களா? இல்ல சரி, சத்தம் கேட்டு இடத்துக்கு வந்து மன்னன் இருக்காரு. என் தங்கச்சிக்கு காவல் புரிவதாக சொன்னா. யார் சொன்னா? எங்க அண்ணன். சரி, உங்க பேர்? என் பேர் வள்ளி. கவலை பறவை விரட்ட 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 தான் வந்திருக்கோம். ஓட்டுறதுன்னா ஒரே தான் ஓட வைக்கிறது, இந்த பக்கமே வராத அளவுக்கு. ஆமா, அது 4 கால் ஜீவனை. ஓட்டுறதுன்னா 4 கால் ஜீவனை. ஆமா, நான் விரட்டுறேன், பறவைகளை விரட்டுறேன். திணை திணை கருந்தனை செந்தனை. கருந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. எங்க அப்பா அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார் கேட்பவர்கள் தன்னுடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் நடப்பதாக அறிவாளி. ஆமா, அப்ப அறிவாளி திருப்பணி என்ன சொல்லிருக்கணும்? அப்பா பருவம் நடந்துச்சு, என்னை யாரோ கையில பிடிச்சு கொடுப்பா. சரி, ஏன் காட்டுறாரு சொல்லிதான் கேட்கணும். ஆமா, ஏன் கேட்கணும்? நான் எது கேட்கணும்? எங்க அப்பா எதுவுமே எனக்கு பண்ண நல்லதே பார்ப்பாரு. அப்பா யாராவது பொண்ணுக்கு நல்லது பார்க்காம இருப்பாரா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பெரியாழ்வாருக்கு வளர்ப்பு மகளாக இருந்த கோதை. கோதை கோதை. ஆண்டா. சரி, புத்தூரை ஆண்டாலே புத்தூர் மன்னன் திருவள்ளுவர். அங்கதான் பாருங்க ஆழ்வார் பிறந்தா. ஆழ்வாருக்கு வளர்ப்பு மகளாக ஆண்டாள் பிறந்தா. இந்த ஆண்டாள் பெரியாழ்வார் என்ன பண்ணுவாரா? மாலை அணிந்து கட்டுவார். கட்டிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு உடனே உள்ளவரு இறைவனுக்கு சாப்பிடுவார், பெருமாளுக்கு சாப்பிடுவார். அப்ப என்ன பண்ணிடுறாரு? ஸ்நானம் பண்ண நேரம் போற நேரம் இந்த குழந்தை என்னன்னா கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய கதைகளை கூட கேட்டு கேட்டு கண்ணன் மீது காதல் வசப்படுறான். சின்ன குழந்தைக்கு காதல் வசம். என்னன்னா கண்ணன் கூட விளையாடி இந்த மாலை என்னமோ அப்பா இல்லாத நேரம் எடுத்து தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிறோம் அந்த குழந்தை. இது பெரியாழ்வாருக்கு தெரியாமலே போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு? ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது ஆண்டாள் எடுத்து அந்த மாலை இருக்கு. ஆண்டாள் கழுத்துல இருந்தோடனே ஆனா என்னோட பூஜை புரஸ்காரத்துக்கு பங்கம் வந்துருச்சேன்னு சொல்லி அப்ப
என்ன பண்றாரு, உடனே போய் நந்தவனத்துல மறுபடியும் மலர்களை பூரா பறிக்கிறாரு, மாலை கட்டுறாரு, மாலையை கட்டி இறைவனுக்கு போடுறாரு. இறைவன் இடத்துல மாலை நிற்க மாட்டேங்குது, பெருமாள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அந்த கீழே விழுது. ஆஹா, நான் இத்தனை வருஷமா தெய்வத்துக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தேன், கைங்கரியம் பண்ணுவதற்கு கலங்கம் ஏற்பட்டதேன்னு மனசு வந்து ஆண்டாள் அடிக்கிறாரு. அதான் ஆண்டாள் சொல்றா, அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? யாருக்கு? இது ஆண்டாள் ஆண்டாள் கேக்குறா. எதுக்காக கேட்டா அப்பதான் என்ன பண்ண போறா, நீங்க வேணா பாருங்க, நான் என் கழுத்துல சூடிட்டு கொடுக்குறேன், பெருமாள் ஏத்துக்குருவாருன்னு மாலையை சொல்றான். அப்பதான் உடனே இந்த குழந்தை என்ன அழுத முகத்தோட இந்த பெரியாழ்வாரை பார்த்து கழுத்துல சூடிட்டு, அப்பா இப்ப போடுதுப்பா, பெருமாள் ஏத்துக்குருவாருப்பா, அந்த இருந்து விழுந்த மாலை இனிமேல் அல்லாதுப்பா, கழுத்துல போடுதுப்பா. கழுத்துல சூடு கொடுத்தோட வாங்கி கொள்றாரு, ஏற்றுக்கொள்றாரு பெருமாள். அந்த நினைவாக இன்றைக்கும் நரியும் பரியாகும் மண்ணுமரம் சாட்சி சொல்லும் தமிழுக்கு சங்க வளர்த்து தங்கத்தில் தாமரை கண்டு மீனாட்சி புதுவட்ட மேன்மையான மதுரை என்பதிலே இன்னைக்கும் சித்ரா பௌர்ணமி என்று ஒரு நாள் வருது. நல்லா அவளோட பெருமாள் இருக்கு. அதே போல 2வது நாள் எங்க வருதுன்னா, ஸ்ரீரங்கத்துல தேரோட்டம் நடக்கும். இந்த சித்திரை மாசம் தான் நடக்கும். இந்த தேரோட்டத்துல 2வது நாள் என்னன்னா ஸ்ரீரங்கத்துக்கு வரும். 3வது நாள் எங்க வரும்னா, புரட்டாசி மாசம் 10 நாள் திருவிழா. இங்க திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதிக்கு இந்த 10 நாள் திருவிழாவுல 5ஆம் நாள் திருவிழா கருட சேவைன்னு சொல்ல பேர். இந்த கருட சேவை பொழுது ஆண்டாள் சுட்டு கொடுத்த மாலை அங்கே திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதிக்கு வருது. அதனால இந்த ஆண்டாள் கொடுத்த மாலை 3 ஊர்ல திருவிழாவை இருந்திருக்காங்க. சரி, இல்லையா? இந்த மாலையை பத்தி பேசுனா, இப்ப நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உனக்கு நான் தான் புருஷன் வந்திருக்கேன். ஏற்கனவே 52 பொண்டாட்டி பத்தாது, இதுல கையிலேயே ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் இவர் வேற எனக்கு புருஷன் ஆகணும். நீங்க நாரதர் தானா இல்ல நாரத வேஷம் போட்டுருக்கீங்க? நான் புருஷன் சொல்லல, உனக்கு நான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு. புருஷன் பார்த்து வந்திருக்கீங்களா? சாமி, புருஷன் என்ன தெரியுமா? அடுத்த ஒரு பொண்டாட்டி ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஆள் தான் புருஷன். நீங்க வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். மாப்பிள்ளை அழகா இருந்தா அவனுக்கு பேர் சுந்தர பூசை. சரி, வெறுங்குண்ட போர்ல ஜெயிக்கிறா அவனுக்கு வீர பூசை. சரி, தமிழ்ல முறையா பேசினா தமிழ் பூசை. சரி, கருத்து பூசைன்னு ஒருத்தருக்கான். ஆமா, கருத்து பூசைன்னு ஒருத்தருக்கான். சரியா? சரி. ஆனா அது கூட உனக்கு நான் பார்த்து வந்தது புருஷன். புருஷன் யார் அவங்க? யார் அவரு? யாருக்கா? அவருடைய அருமை பெருமையெல்லாம் சொல்லுங்க. அழகா இருப்பாரான்னு சொல்லுங்க. நிறைய சொத்து இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த காலத்துல நகரம் ஏறி போச்சு. அதனால சொத்து இருந்தா தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அவருடைய பெருமை சொல்றாரு. உனக்கு குலத்துல மாமனார் வீடு பக்கத்திலே இருக்கு. எங்களுக்குள்ள உனக்கு மாமனார் வீடு பக்கத்திலே இருக்கு. சரியா? மனசு வச்சு வச்சுக்க. கூட்டிட்டு போய் மாமனார் வீட்டுல விட்டாலும் மாமனார் பக்கம் தெரியும். இல்ல மழை பக்கம் தான் கொஞ்சம் பாதையத்துல நடந்து போயிட்டு இருக்கவே ஆண்டியாக இருந்து கொண்டு வேண்டியதை அனுப்பிடுறா. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ஒரு வீட்டுல பணம் இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு 2 தடவை இருக்காங்க. அப்படியா? எவ்வளவு பெரிய கோடிக்கு வராதா? சரி, அவரை அருமை பெருமையெல்லாம் சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நான் சொல்றேன். சொன்னாக்க சொன்னதுதாமா வீண்வாதம் பேசியெல்லாம் எந்தனுக்கு தெரியும் எல்லாமும் கூட்டி நீ ஊரூரா கமன் எடுத்து சுத்துறாலும் கார்த்திகைக்கு நீதானமா 2ஆம் பொண்டாட்டி. இல்லம்மா 2வது பொண்டாட்டியா? இல்ல, ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க இப்ப என்ன பொண்டாட்டிக்கிறீங்க? இந்த கையில வச்சிருக்கீங்கல்ல, அப்ப வச்சிருந்த கட்டிடுறா. அது பேர் என்ன சொன்னீங்க? அவர் ஏற்கனவே கைவிட ஒரு அம்மா வச்சிருக்காரு. எந்த அம்மாவ? எந்த அம்மாவ? கைவசம் வச்சு இல்ல, வர்றவங்கள இப்படித்தான் வம்புக்கு இருக்கிறது வரைய போலாம். தப்பா எடுக்கிறாரு. கைவசம் வச்சிருக்கா ஆதிவரா சக்தி கொடுத்த கையில வைக்கக்கூடிய ஞானவே கையில வச்சிருக்காரு. சரி, அம்மா அவங்க அம்மா. அதே ஒரு கிழமையை ராத்திரி கூட தூங்க விடாம பண்ணாரு. யாரு? சுத்தவளம் வேணுமா, சுகாதாரம் வேணுமா, அவ யாரு? தமிழுக்கு அறிவு பெண்ணை சுட்டி காமிக்கிறார். அவ யாரு? சரியா? அதே போல எல்லாரும் சேர்ந்து பெருங்குண்ட போர்ல வெற்றி எடுத்தாங்க. சரி, நீங்க எது வந்தீங்க சாமி? யாருமே பண்ணாம இந்த புத்தகத்தை விடுத்து கூட்டிட்டு போய் சேர்த்து வைத்து நல்லபடியா நீங்க என்ன எப்ப பார்த்தாலுமே அடுத்த புருஷனே கூட்டு கொடுக்கறதுல இருப்பீங்களா? உலகத்துல கூட்டு கொடுத்தா தப்பா? நீ உங்களுக்கு தெரியுமில்ல, எந்த
இருக்கேன். அப்புறம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படியே. சரியா கூட்டிட்டு போய் என்னோட சேர்த்து வச்சு உனக்கு முருகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். நான் நன்றிக்கு ரொம்ப முக்கியம். வச்சிருவாங்க. அது யாரு? வரலாம் பாரு. எனக்கு இப்படியா வந்து வந்து சண்டை போடுறாரு. ஏன் சண்டை போட்டாரு, எதுக்கு சண்டை போட்டாரு, அந்த நாரதருக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு பொம்பளை பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆத்தே. அப்ப அவருக்கு வந்து இவ்வளவு பேசினார்ல, ஒரு பெண்ண மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா? அப்ப நான் பிடிக்கலன்னு தான் சொன்னேன், ஆனா அவர் எனக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் என்னோட முருகனை வேகமா பார்க்கணும், அவரை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் காத்து கிடக்கேன். அதுக்காக நாரதரையும் முருகப்பெருமானையை நிந்தித்து பேசியதால் நாரதரும் நின் முருகனும் என்னை மன்னித்து விடுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு சத்தமா சொல்லுங்க. இருக்கேம்மா. வெற்றிவேல்